நீங்க இவ்வளவு பெரிய பெரியார் பற்றாளரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கருத்தியெல்லாம் பேசுங்க பேசுங்கன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க, பெரியார் பற்று பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேக்குதா கார்த்தி? கேக்குதுண்ணே, நல்லா கேக்குது. இல்ல அவர் இருக்காரா அந்த பெரியார் இருக்காரு பற்றாளர்? இருக்காரு இருக்காரு. பெரியாருக்காக தாவேக்கா போய் திமுக அதிமுகவை எதிர்க்கிறாருல, அதனால அது என்னன்னு கேட்கலான்னு தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கூட்டத்துல கோவிந்தா போட்டிருந்தாரு, பொறுமையா கேட்டா பதிலே வர மாட்டேங்குது. அவர் ட்வீட்டப்ல வேகமா அழிச்சுக்கிட்டு இருக்காரு, பழைய ட்வீட்டப்ல. அப்பெல்லாம் அழிக்க வேண்டாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்க மெதுவா அழிங்க. அது இல்ல ஒன்றும் இல்ல வேண்டாம், ரீச். கருத்தியலாவே பேசும். அவரோட அந்த பெரியார் பற்று பத்தியே பேசும், ஒன்றும் தப்பு இல்லை. அவசரமெல்லாம் பட வேண்டாம். நாங்க பொறுமையாவே உங்களோட பெரியார் பற்று, திமுக எதிர்ப்பு, தாவேக்கு ஆதரவு, இதெல்லாமே பேசுவோம். அஜய் டிவிக்கேன்னு வேற போட்டுட்டு என்ன வேற ஃபாலோ பண்றாருயா, அதனாலதான் பைக்கே வாங்கினேன். அவர் பழைய ரவுடி பாட்ஷா மாதிரி. அப்போ பழைய பாட்ஷா இப்போ தெரியும் வந்து தெரியும் ஆட்டம் தெரியும் ஓட்டிக்கிட்டு இருக்கு. தெரியும். அதனாலதான் அது என்ன, அந்த பெரியார் பற்று என்னன்னு கேட்கலாம் தான். அவர் எது ஈர்த்துச்சு? ஏன்னா அப்படியே பொறுமையா பேசினா கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே எல்லாத்தையும் கதறுங்க பதறுங்க, ஒட்டுமொத்தமா பேசாதீங்க. ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாப்ல? இப்போ சொல்லுங்க இருக்காரா? சொல்லுங்க. இருக்கேன் சொல்லுங்க. வணக்கம் 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 அஜய். உங்க வணக்கம் பெரியார் வணக்கம். பற்று பத்தி சொல்லுங்க. நீங்க உங்களோட பெரியார் ஆர்வம் என்ன மைக் வாங்க வச்சிருச்சு. நீங்க பெரியார் பற்றாளர்னு சொன்னீங்க, அதனாலதான் தாவைக்கு ஆதரிக்கிறீங்க, திமுக. ஓகே, பெரியார் பத்தி சொல்லணுமா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. சொல்றேன். பெரியாருடைய பெண் கேக்குதாங்க? கேக்குதுங்க. பெரியாருடைய இல்லைங்க, பெரியாருடைய பெண்ணிய கருத்துக்களை நாங்க பெரிய அளவுக்கு இங்க தாவைக்கா ரீதியாக கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கோம். புரியல, யாருன்னா தாவேக்காவா? தாவைக்கா, ஆமா. எந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்தீங்க? ஏன்னா இப்ப பெரியார பத்தி சீமானுங்கிற ஒரு அயோக்கிய பைய கேவலமா பேசினப்ப நீங்க கடைசியா போட்ட ட்விட் என்னங்க? அதான் என்னன்னு கேக்குறேன். பெரியார் பத்தி பேசினாரா இல்ல பெண்கள் பத்தி பேசினாரா? பெரியார் பத்தி பேசின. எனக்கு அதுக்கு முன்னாடி இவர் பேசுனதுலயே பெரியாரோட பெண்ணிய கருத்தை மட்டும் தான் நீங்க ஏத்துக்கிறீங்களா? மத்த கொள்கையை ஏத்துக்கலையா? இல்ல, நம்ம போலாம். நம்ம அஜயோட பெரியார் பட்டனை தெரிஞ்சுக்கணும். கடைசியா நீங்க போட்ட ட்விட் என்ன? சீமான் தாவேக்கால உங்க தலைவர் பேசுனதா இருக்கட்டும், அந்த பெரியார் பத்தின அவதூறுக்கு நீங்க என்ன ட்வீட் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஓகே, கேட்டதே திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது பெரியார் மீது இங்கே செருப்புகள் வீசப்படும் போது பெரியார் உன்னுடைய 2 செருப்பையும் தூக்கி போடு. நான் அதை பத்தியே பேசுறேன். நான் பெரியார் கருத்தே வரல, நான் கேக்குறது கொள்கைகளை என்னங்கிறேன். அதாவது நான் அதைத்தாங்க நினைக்க சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எதற்காக பெரியாருடைய கருத்து, பெரியாரை பத்தி அவதூறுகள் பேசும்போது ஏன் அதற்கு திருப்பி பதிலடி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு தான் நான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். எதற்காக பதிலடி கொடுக்கலன்னா, ஒருவர் பெரியார் மீது செருப்புகளை தூக்கி வீசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இன்னொரு செருப்பையும் தூக்கி போடு, நான் அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. பெரியாரா இருந்தாலுமே பெரியார் இருக்கும் போதே பெரியாருடைய கருத்துக்களை எதிர்த்தவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் கடந்துதான் போனாரே தவிர அவர் அதுக்கெல்லாம் ரிபட்டல் எல்லாம் கொடுக்கல. அவருடைய முக்கியமான கொள்கைங்கிறது இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா உங்களோட கடைசி ட்வீட்டப்ல நான் எடுத்து மேல போட்டுருவேன், அசிங்கம் பேரும் குமார். இல்ல கார்த்திக், நீங்க எதிர்பார்க்கிற அஜய் அவர் இல்ல. நமஸ்காரா அஜய் ஏகிதிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் டக்குன்னு வருவாரு. நீங்க எதுக்கு அவர்தான் பேசிட்டு இருக்க? சும்மா கரெக்ட். அவர்தான் அவர் ரொம்ப நேரமா உருட்டிட்டாரு. எனக்கு டக்குன்னு கால் வந்துருச்சு. நான் கேட்ட கேள்வி புரியுதா
கார்த்தி ನಮ್ கடைசியா கோத்திர மாத்தாடி இந்த பெரியார் ಅಜಯ್ ಅಣ್ಣ பற்றாளர் ನಮ್ பெரியார் ಜೊತೆ ಮಾತಾಡಿ ಅಜಯ್ பற்றாளர் ಅಣ್ಣ. போட்டு ட்வீட் என்ன? பெரியார் பற்றாளர் சீமானு பத்தி பெரியார் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற இந்த அஜய் தாவேக்கா கடைசியா அதுக்காக போட்டு ட்வீட் என்ன, கண்டனம் என்ன? சிம்பிள். பெரியார் கருத்து என்ன உங்களுக்கு தெரியும், நீங்க பெரியாரும் இல்ல. நான் சொல்லட்டுமா? கடைசியா போட்டு ட்வீட். ஓகே, கடைசியா போட்ட ಅಣ್ಣ ட்விட்டர்ல நீங்க ನೀನ್ பாக்குறீங்க, ಹೇಳೋದು அது வந்து ಹೇಳಲಿ. திமுகவை அடிக்கிற மாதிரி தான் ಅದು நான் ಅಲ್ಲ போட்டிருக்கேன். ಅಣ್ಣ 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 ನನ್ ಜೊತೆ ಮಾತಾಡಿ அது ಅಣ್ಣ. ಹಾಕಿ ಅಣ್ಣ. இல்லையா, ಏನೇ ஒவ்வொரு நேரம் ಮಾತಾಡ್ತೀಯ ஒவ்வொரு ನೀನು? பிராண்ட் அடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன ஏதோ சும்மா மாம்ஸ் ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்ல இருங்க, நான் பீலிங்னு பேசிக்கிறேன். சொன்னீங்க, இல்ல இப்ப இல்ல அஜய், மறுபடியும் அந்த கனடான்னு உருட்டெல்லாம் அந்த சொல்றீங்க. உருட்டு வேண்டாம், அந்த உருட்டு வேண்டாம். கேட்ட சிம்பிள் ஓகே, சரி கேள்வி. ஓகே, நான் ரெண்டாவது வாட்டி நான் ஃபெயில் நான் ஆயிட்டேன். இந்த அதைத்தான் நான் அது ரெண்டாவது வாட்டி அதுக்கு ஃபெயில் தான் ஆயிட்டேன். ஓகே சீமானாவதற்கு நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன். அதாவது பெரியார் மீது இங்க அவதூறுகள் பரப்ப போடும்போது எல்லாம் பெரியாருடைய புத்தகங்கள் அதிகமாக இங்க விற்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரியான அந்த பெரியாருடைய, அதாவது எதிர்த்து இங்க யாரெல்லாம் பேசுறானோ அவன் அரசியல்ல வீழதான் செஞ்சிருக்கானே தவிர ஐயா, பெரியார் நீங்க போட்ட நில்லுங்க. ட்வீட் என்னன்னு அதைத்தாங்க நான் கேட்டேன். சொல்றேன். இந்த நாங்க பெரியார் நாங்க வெங்காயம் ட்விட்டு எங்களுக்கு போட்டு தெரியும், ட்விட்டு நீங்க போட்டு போட்ட என்னங்க ட்வீட் என்ன? பெரியாரே தவறா பேசுறீங்க? சரி ஓகே, பெரியார பத்தி நீங்க போட்ட ட்வீட் காமிங்க. நீங்க பெரியார் அதைத்தாங்க அவதூறு நான் வேண்டாம், சொல்றேன். பெரியார பத்தி போட்ட பெரியார் ட்வீட் பற்றி சொல்லுங்க. பெரியாரை வந்து திமுக போன்ற கட்சிகளிடமிருந்து காப்பாற்றுவது எங்களுடைய முக்கியமான கொள்கை. ஐயா ஏன்னா ஐயா அதுதான் ஒரு ரெண்டாயிரத்தி நில்லுங்க அதுக்கு ஒரே அதுதான் கேள்வி நான் ஒரே சொல்றேன். கேள்வி. அதுக்கு பெரியார ஐயா பத்தின பாப்லோட ட்வீட். ஐயா, இல்ல இல்ல நீங்க பாப்லோட ஒரே ஒருத்தர் கேள்வி. பேசுறதா இருந்தா சும்மா ப்ரோ, ஒருத்தர் பேசுங்க. நீங்க இல்ல 3-4 இருங்க பேர் ப்ரோ, அன்மியூட் இருங்க. பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க? என்ன புது பொண்ணு மாதிரி கோச்சுக்காதீங்க, சினுங்காதீங்க, ஒரு நிமிஷம் ஐயா, இருங்க. கோச்சுக்கல. அப்புறம் நீங்க ஏன் சினுங்குறீங்க? ஒருத்தரா இருங்க, பேசுங்க. கேள்வி கேட்கிறேன். ஒருத்தரா எனக்கு பேசுங்க. ஒரே ஒரு பாயிண்ட், 2017 வந்திருக்கீங்க பெரியாரை ட்விட்டருக்கு. காப்பாத்த போறாங்களா? இல்ல முஸ்தபா ப்ரோ, ஒரு நிமிஷம். 2017 வந்திருக்காரு, இன்னைக்கு கொள்கை குன்றெல்லாம் பேசுறாரு. இவரோட ட்விட்டர் பேஜ்ல போயிட்டு பெரியார்னு டைப் பண்ணா ஒத்த ட்வீட் கிடையாது. திராவிடம் திராவிடம் ரெண்டு ஒண்ணு தலைப்புல என்ன போட்டிருக்கேன்னு நான் கேக்குறேன். ஒண்ணுமே கிடையாது. பிம்பிளிக்கா நான் அதைத்தான் சொல்றேன். நான் வந்து பெரிய அளவுல இங்க ட்விட்டர் ஸ்பேஸுக்கு வந்தது இல்ல, ட்விட்டரும் அவ்வளவா யூஸ் பண்ணது இல்ல. நான் வந்து கிளப் ஹவுஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அங்கதான் பேசிட்டு உட்கார்ந்துருப்போம். இப்பதான் புதுசா தான் இங்க வந்திருக்கேன். அதாவது இங்க இப்பதான் அந்த பேச ஆரம்பிச்சிருக்கோம், இந்த ட்விட் போடுறது அதெல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். மத்தபடி நாங்க பெரிய அளவுல இங்க ஆக்டிவா இல்ல. அப்புறம் எப்படிங்க இந்த கருத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துவீங்க? எனக்கு புரியல. இல்ல, ட்விட்டர்ல வரீங்க, அங்கேயுமே ஸ்பேஸ்ல நிறைய பேர் பேசி. இருக்காங்க. ஒரு நிமிஷம் அங்கேயுமே நிறைய பேர் இருக்காங்க. பொறுமை அஜய், ஒரு நிமிஷம். நீங்க தாவேக்கா உணர்வாளர் ஆனா பெரியார் கருத்தியலாளர்னு சொல்றீங்க. ஆனா ஒரு அயோக்கிய பையன் சீமான இது பெரியார பத்தி அவ்வளோ அவதூறு பேசுறப்போ அது கண்டனம் தெரிவிச்சு, ஒரு பெரியாருங்கிற வார்த்தை கிடையாது, திராவிட ஆதரவாளர் திராவிடங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனா திமுக அதிமுகவை எதிர்ப்பேன். அப்ப நீங்க யாரு? எங்களுடைய அரசியல் கொள்கையும் சரி. நான் 9 சொல்றேன், வருஷம் இருக்கு. இல்ல உங்க கொள்கை 9 வருஷம் இருக்கு. இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு வந்த பாம்குமாரோட ட்விட்டர்ல போயிட்டு எழுதினோம்னா 2-3 பிட்டு ஷேர் பண்ணியிருக்கான், வேற மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்கான். ஆனா பெரியார்னு ஏதோ ஒன்று இருக்கு, எங்கிட்ட ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க 9 வருஷமா வச்சிருக்கீங்க இந்த ஐடியா, அந்த மாதிரி ஒண்ணு கூட இல்லையா ப்ரோ? அதைத்தாங்க நானும் சொல்றேன். பெரிய அளவுல ட்விட்டர்ல ஆக்டிவா இல்ல. நான் வந்து ட்விட்டர்ல வந்து போட்டாதான் என் பெரியாரை ஆதரிப்பதாக இருக்குமா என்ன? சரி ஓகே, பெரியார் ஆதரிச்சு போட்ட ட்விட் நீங்க ரீட்வீட் பண்ணது ஏதாவது இருக்குமா? அதாவது இருக்குமா? அதுதாங்க இப்ப இல்லங்க. நீங்க மறுபடியும் புரியுதா? அதாவது பெரியாரின் கருத்துக்களை நீங்க கேளுங்க, வேணா நான் சொல்றேன். இல்லைங்க, கருத்து விடுங்க. ஆனா பெரியார் ஒரு வன்முறை நடத்தப்படும் போது அட்லீஸ்ட் அது கண்டனம் தெரிவிச்சு அதுக்கான நீங்க பண்ணிருப்பீங்களா? ஏன்னா நீங்க ஒரு பெரியார் உணர்வாளர், தாவேக்கா போனோம்னா அந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்துடலாங்கிறது உங்களுக்கு ஒரு விருப்பம். இப்ப சமீபமா 1 மாசமா நடந்த விஷயத்துல இங்க பல கண்டனங்கள் வந்துச்சு பல பேர்ல இருந்து. முக்கியமா தாவேக்கால இருந்து பெருசா வரலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் அந்த உணர்வாளரா வந்தவங்க ட்வீட்டே நீங்க ரீட்வீட் பண்ணிருக்கீங்களா? அதைத்தாங்க நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து பெரியாரை வச்சு அரசியல் பண்றதுக்காக ஒருத்தன் வந்து பெரியாரை குறுக்க போட்டு மிதிக்கிற மாதிரி திமுகவுக்கு வந்து சீமானை வச்சு, அதாவது பெண்களுக்கு எதிராக இங்க பாலியல் குற்றங்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிராக பெண்கள் வந்து ரோட்ல நடமாட முடியல, இந்த பிரச்சனைகள்லாம் மறைக்கிறதுக்காக சீமான் வந்து பெரியாரை வந்து தவறாக பேசிட்டார் அப்படிங்கிற கருத்தை நீங்க கருத்தில கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இந்த இடத்துல
கொள்கை தலைவர் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. எங்களுடைய ஆமா, நீ கொள்கை எப்படி தலைவர் வேணாலும் காரி துப்பிக்கோ, நீங்க பேசி அவதூறு முடிக்கிறதுக்கு பரப்பிக்கோ, முன்னாடி நாங்க விட்டுருவோம். பேசி நோ, முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நீங்க குறுக்கால தவறா குறுக்கால பேசுறீங்க. பேசுறீங்க பாருங்க. ஆமா ஆமா, குறுக்கால ஏன்னா நீங்க குறுக்காலவே சொல்றது பேசிட்டு எப்படி இருந்தா இருக்கு தெரியுமா? எப்படிங்க? என்னோட கொள்கை தலைவர் நீ எப்படி போட்டு மிதிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை என்னோட இல்ல. இல்ல ஆனா நான் என்னுடைய கொள்கை அதிமுகவை தலைவர் திமுகவை அடிப்பேன். நில்லுங்க நான் சொல்றேன் நான் அதாவது என்னுடைய கொள்கை தலைவரை ஒருத்தனுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, அதாவது அவன் வந்து தமிழ்நாட்டுல பொண்ணுங்க நடமாட முடியலன்னா அவதூறு பரப்புனா செருப்பால அடிப்போம். ஏன் வந்து இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப டைவர்ட் ஆகாத டைவர்ட் ஆகாத டைவர்ட் ஆகாத. நான் வந்து ரொம்ப டேட்டா simple, எல்லாம் நான் ரொம்ப டேட்டா எல்லாம் இல்லாம பேசல. அதாவது இல்ல அது 2020 என்ன தேவையில்லை. டேட்டா என்னோட இல்ல அது கேள்வி என்ன டேட்டா இருக்கு மேல போடு, என்ன டேட்டா இருக்கு வச்சிருக்கல மேல போடு. இருங்க பேசாம இருங்க. ஐயா, என்னோட கேள்வி, ஒருத்தர் உங்க பேச விட கொள்கை மாட்டேங்கிறீங்க. தலைவரை அவதூறு பரப்புறான், அதுக்கான கண்டனம் இருக்கான்னு மட்டும் தான் கேக்குறேன். ஒரு கண்டனம், ஒரே ஒரு கண்டனம். நான் சொல்றேன். அதாவது அவர் மீது, அதாவது சீமான் ஒரு ஆளாகவே நாங்க மதிக்கல. அதனால சீமானை வந்து நாங்க, அதாவது இன்னைக்கும் பெரியார் என்னைக்கும் பெரியார்னா, பெரியார் வந்து இங்க உலகம் முழுக்கவே இவரை விட, சீமானை விட பெரிய ஆட்கள்லாம் வந்து பெரியார் மீது அவதூறுகள் பரப்பி இருக்கிறாங்க. நான் அதைத்தான் சொல்றேன். சீமானை விட நிறைய ஆட்கள் வந்து இங்க அவதூறு பரப்பி இருப்பாங்க. போராட்டம் நடத்த சொல்லல, இல்ல அந்ததாங்க நான் சொல்றேன். இல்ல இது எஸ்கேபிசம், அதாவது இல்லங்க எஸ்கேபிசம். நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், ஒரே ஒரு கண்டனம், ஒரே ஒரு கண்டனம். நான் அதைத்தான் சொல்றேன். பெரியாரை கேவலமாக பேசிய எஸ்.வி. சேகரின் அப்பாவிற்கு வந்து தெரு பேரை வைக்க தெரிந்த ஒரு திமுக தொண்டன் என்னுடைய, அதாவது பெரியாரை பத்தி ஏன் வந்து நீ கேவலமாக பேசுகிறாய்ன்னு என்னைய பார்த்து கேட்கும் போது, நான் பேசினவனே ஏன் நீ கேட்கலன்னு சொல்றீங்க. அதாவது உங்களுடைய கட்சியில பெரியாரை கொண்டு கேவலமாக பேசிய இந்து முன்னணி கட்சியுடைய தலைவனை வந்து உங்களுடைய பொது மேடையில கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அந்த எஸ்.வி. சேகரை கொண்டு வந்து இவர் ஒரு உண்மையான திராவிடன், அந்த ஆளுமே பெரியாரை பத்தி கேவலமா பேசியிருக்கிறாரு. அவன்களை எல்லாம் நீங்க உங்களுடைய பொது மேடைகள்ல கொண்டு வச்சிருக்கீங்க. நீ ரொம்ப நேரமா நீ தான் கேட்டுட்டு இருக்க. நான் கேட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன். அது இப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்போ வந்து அர்ஜுன் சம்பத் இந்துத்துவ கொள்கையை சார்ந்த எல்லாமே அசிங்கம், அதை எடுத்துக்கிட்டா அவங்க வந்து சமூக நீதிக்கு எதிரானவங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம? ஆமா இந்துத்துவ கொள்கைக்கு ஆதரவானவர்களே இல்ல பெரியாருக்கு இல்லைங்க. அதை எப்படின்னு நான் சொல்றேன். அதாவது திமுக காரங்களுக்கு ஏன் பெரியாரை பத்தி பேசுவதற்கு இது இல்லைன்னா, இல்ல திமுக நீங்க திமுக அப்புறம் பேசலாம். நீங்க சொல்லுங்க தோழர், அதே மாதிரி நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்க முடியாது இல்ல. இருங்க தோழர், அப்படி அவரோட வாய்ஸ் வந்துருச்சு ப்ரோ. அது வரைக்கும் அதான் நான் கேக்குறேன் அஜய். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க திமுக அட்வைட் கிடையாது, திமுக குற்றச்சாட்டு அப்புறம் வைக்கலாம். நான் உங்ககிட்ட கேக்குறது உங்க கொள்கைய. அப்ப இந்துத்துவ எதை எடுத்துக்கிட்டாலும் இருங்க தோழர், நான் கேள்வியை முழுசா வாங்க, பதறாதீங்க. நான் ஒண்ணு உங்களை ஒண்ணு கடிச்செல்லாம் வைக்க மாட்டேன். நான் கேக்குறது என்னன்னா, இந்துத்துவாக்கு ஆதரிக்கிற எந்த பொருளோட ஆட்களோடவோ பொருளோடவோ தொடர்பு பெற்றிருந்தா அவங்க வந்து சமூக நீதிக்கு எதிரானவங்க, அப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நான் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் அது ஒரு क्वेश्चन ஆன்சர். எஸ் ஆர் அதுக்கு இல்ல நான் அதுக்கு கிளியரான விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது திமுக வந்து ஏன் வந்து தாவேகா கிட்ட இந்த கேள்வி திமுக கேட்கல தோழர், உங்க ஐடியாலஜி நான் கேக்குறேன் கருத்து திமுக சொல்றேன். ஓகே உங்க ஐடியாலஜி இல்லங்க, திமுக உடைய ஆதரவாளர்கள் ஏன் என்னை பார்த்து இந்த தாவேகா காரனை பார்த்து இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னா, பெரியாரை கேவலமாக பேசிய எஸ்.வி. சேகரையும் அதுதான் சொல்றேன். ஐயோ அஜய் ஒரு நிமிஷம் இருங்க அஜய், கேள்வியை உள்வாங்குங்க. எஸ்.வி. சேகர்னு நான் ஒரு எஸ்.வி. சேகர் விட்டுருங்க, எஸ்.வி. சேகர், அர்ஜுன் சம்பத், நம்ம பிஜேபி காரங்க எல்லாத்தையுமே வச்சுக்கோ, அதெல்லாம் ஒரு மேட்டர். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்துத்துவாவுக்கு ஆதரவா ஏதாவது ஒரு செயல் செஞ்சிருந்தா கூட அவங்க சமூக நீதிக்கு எதிரானவங்க, அப்படி சொல்லிடலாமா? அப்படி சொல்லிடலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அது அக்செப்டட் தானே? கண்டிப்பா அக்செப்டட் தான். இந்துத்துவாக்கு ஆதரவாக, அதாவது தமிழக மக்களுக்கு எதிராக. கார்த்தி இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு, கார்த்தி சரி, அப்படி நான் எடுத்துக்கிறேன். அப்படி பார்த்தா இந்துத்துவாவின் இவங்க எல்லாம் இந்துத்துவால ஃபாலோ பண்ற சின்ன மனுஷங்க, அவங்க தாட்ஸ் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும். சரியா? அதை நான் அப்படி வச்சுக்கிறேன். இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும். நாளைக்கு அர்ஜுன் சம்பத்தே இல்லைங்க நான் இந்துத்துவாவை மறுத்துறேன் அப்படின்னு மறுத்துட்டு கூட வரலாம்.
அது 2வது கொள்கை. 3வது, இப்ப என் கொஸ்டின் என்னன்னா, இந்துத்துவாவின் அடிப்படையே பகவத்கீதை தான். அதை ஒரு தற்கூரி மேடையில வச்சு வாங்கினாரு, அவன் என்ன சொல்லுவீங்க? ஓகே, நான் இதுக்கு பதில் சொல்லட்டுமா? ஓகே, இந்த நீங்க ஓகே இந்துத்துவா இல்ல இதை ஒத்துக்கலாம். சொல்றேன், நான் இல்ல இல்ல நான் ஒத்துக்கிறேன். ஓகே நீங்க நான் பதில் சொல்றேன். ஓகே, அதாவது நீங்க சொல்ற மாதிரி பகவத்கீதையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கவோ இல்லை என்றால் அதில் இருக்கிற கருத்துக்களை பகிரவோ அந்த புத்தகம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா இங்க வந்து சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்கள் பிரிந்திருக்கிறாங்க. அந்த பிரிந்திருக்கும் மக்களை மத ரீதியாக ஒன்று, அதாவது 3 மதமும், அந்த 3 மதம் இருக்கிறது, 3 மதத்தினுடைய புத்தகம் அங்க பகிரப்படுது. என்ன காரணம்னா ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து அங்க வந்து காட்டுறதுக்கு தானே தவிர அதில் இருக்கிற நீங்க ஏத்துக்கிறீங்க. ஒருத்தர் கூட தானே பேசுறேங்க, இல்லைங்க. ஒரு மத நல்லிணக்கத்தை, அதாவது எப்படி வந்து இங்க தமிழர் பொங்கல்ங்கிறது, அதாவது தமிழர்களுடைய பொங்கல் என்பது எப்படி 3 மதத்தில் இருக்கும் 3 மதத்தில் உள்ளவர்களை கூப்பிட்டு வைத்து தமிழக முதல்வர் செய்கிறாரோ அதே போல நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல இல்ல நீங்க ரொம்ப லென்த்தா சொல்றீங்க, நான் இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பகவத்கீதையை இந்து மக்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் எடுத்துக்கிறோம், ஆனா அந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கல அப்படி சொல்றீங்க. அதை ஒத்துக்கலாமா? அதனால நீங்க பகவத்கீதையை வாங்கினது அதனால ஒரு மத நல்லிணக்கத்தை குறிப்பிடுறதுக்காக தான் அந்த புத்தகங்கள் அங்கே பகிரப்பட்டது. இப்ப இது முட்டு கிடையாது, இது முரட்டு முட்டு கிடையாது. நீங்க உண்மையான விளக்கமா ஆமா இல்ல அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கூட தான் இல்ல 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 நான் உங்களை கேள்விதான் கேட்கறேன். எஸ்ஆர் முரட்டு முட்டு கிடையாது, இது உண்மையான விளக்கமா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இது உண்மையான விளக்கம் தான். நீங்க கேட்ட கேள்வி இல்ல, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல எஸ் வி சேகரை பத்தி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்வி உண்மைன்னா இந்த கேள்வி உண்மைதான். எப்படின்னா எஸ் வி சேகர் வந்து பெரியார தப்பா பேசினாங்கிறதுக்காக நான் அவருக்கு போய் அந்த தேர்வுக்கு பேர் வைக்கல. அவங்க அப்பா 1000 நாடகம் நடத்தினாரு, நாடக கலையோட ரெப்ரசன்டேட்டிவா போய் கொடுத்தாங்க. அதுக்குமே திராவிட முன்னேற்ற கழக தொண்டனான ஆதரவாளரான நானு கண்டிச்சு போஸ்ட் போட்டேன். சரியா? இதே மாதிரி நீங்க இந்துத்துவாவின் கொள்கைகளை ஏத்துக்கலனாலும் பகவத்கீதையை ஏத்துக்கிட்டது தப்பு, அங்க வச்சுக்கிட்டது தப்புன்னு நீங்க போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுங்க. நீங்க எங்களை கேள்வி கேட்கிற உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். நாங்க கொத்தடிமை கிடையாது, நீங்க கொத்தடிமை இல்ல, நாங்க தான் கொத்தடிமை. நான் ஒத்துக்கிறேன். நீங்க மறுபடியும் என்ன ஓகே நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஒரு இடத்துல என்ன சொல்றீங்கன்னா இந்துத்துவாவை ஆதரிப்பதற்காக நாங்க அந்த புத்தகத்தை தரலன்னு சொல்றோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்றைக்கு பெரியாரை கேவலமாக பேசியவரை கொண்டு வந்து முதல்வர் வந்து ஒரு மேடையில உட்கார வச்சு இவர் சிறந்த திராவிடர் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் இன்னைக்குமே மாற மாட்டான். இல்ல இல்ல அதுதான். அப்ப இன்னைக்கு போய் நீ என்ன கேட்கணும்? அப்ப நீங்க என்ன கேட்கணும்? அப்ப இன்னைக்கு போய் எஸ் வி சேகர்ட்ட கேட்கணும். 2 கேள்வி இருக்காது, 2 கேள்வி இருக்காது. அப்ப நீங்க இன்னைக்கு போய் எஸ் வி சேகர்ட்ட பெரியாரை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டிருக்கணும். மாறிட்டாருங்க. 2வது, அப்படியே அவனுக்கு கருத்து தப்பா இருந்தாலும் எஸ் வி சேகர்ங்கிற மனுஷனுக்காக அங்க போய் நிக்கல, அவங்க அப்பா போட்ட நாடகத்துக்காக போய் நின்னாரு. நீ இந்துத்துவாவின் ஐடியாலஜியோட மொத்த குப்பையான பகவத்கீதையே நீங்க கொண்டு வந்து வைக்கும் போது நீங்க ஒரு மனுஷனை வச்சது எப்படி தப்பா பேசுறீங்க? எனக்கு புரியலையா? குப்பைய இந்த கொள்கை புத்தகத்தை மேல வைக்கிறதுக்கு அசிங்கமா, அந்த கொள்கையை ஃபாலோ பண்ற ஒரு மனுஷனை மேல வைக்கிறது அசிங்கமா? அதுக்கு நம்ம ஒரு கரெக்டான இடத்துக்கு வந்துருவோம். நீங்க அதை சொல்லுங்க. கொள்கை புக்கு முக்கியமா? கொள்கை இருக்க தோழர், என்ன முடிச்சிடறேன் தோழர். கொள்கை புக்கு அசிங்கமா இல்ல அந்த மனுஷன் அசிங்கமா? அதை சொல்லுங்க. சொல்லுங்க அஜய், சொல்லுங்க. கொள்கை புக்கு அசிங்கமா மனுஷன் அசிங்கமா? இதுல வந்து நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது இங்க அந்த கருத்தியலை நெஞ்ச பிடிச்சி கேள்வி கேக்குறீங்களே யாருன்னு தெரியாம. ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து திமுக காரன். வடகலை பேசிட்டேன். என்ன சொல்லிடுறேன்னு கேட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அந்த கலாம் வாய்த்தியம் தலைவர் கலைஞரோ இல்ல முதல்வர் ஸ்டாலினோ, இல்ல தலைவர் கலைஞரோ முதல்வர் ஸ்டாலினோ எஸ் வி சேகரை திராவிடர்னு எங்க சொன்னாரு அப்படின்ட்டு நீங்க அதுக்கு அடுத்து ஆரம்பிங்க. ஏன்னா நான் அதனாலதான் மைக் கேட்டு வந்தேன், இல்லைன்னா நான் மைக் கேட்க மாட்டேன். இல்ல நான் வந்து திமுக காரன். வடகலை எவ்வளவு கேக்குறீங்களா? அவர் இருக்காரான்னு கேட்டீங்களா? பேசிட்டு இருக்காரு ராஜ்மாம்ஸ். நான் எதுக்குள்ளேயும் நான் வரல,
நான் வந்து திமுக காரன். இல்ல மாம்சே, அவர் தலைவர் அட்டென்ஷன்ல கலைஞரோ இல்ல, அதனால இல்ல அவர் இல்ல லைன்ல, அவர் அந்த பக்கம் போன் நீ பேசிட்டு கேக்குற இருக்காரு. கேள்வி அவர்கிட்ட ஐயோ போக ஆள் இல்லையா, அவர் வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. வடகலை கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் வரட்டு வந்தானே அந்த கேள்வியை முன்வைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து சொன்னாரு என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு ஆட்டோ சொல்றது உங்களுக்கு புரியலையா? அமைதியாடுறா, அந்த ஆளு போன்ல யார்கிட்ட பேசிட்டு அவர் இருக்காங்க. லிசன் பண்ண மாட்டேங்க, சொல்றது நமக்கு தான் கேட்கும். நீ யார்டா சொல்லிட்டு இருக்க? அதனால வெயிட் பண்ணுங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் அமைதியாடா, அந்த ஆள் வரட்டும்டா. இல்ல, நீங்க மைக் கொடுக்கும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா, அதனால நான் மைக் கேட்டு வந்தேன். சரி, அது வரைக்கும் சும்மா ஏதாவது கேளு. அந்த சும்மா தான் இருக்காரு, அவர்கிட்ட கேளு. இல்ல எங்க சும்மா ஒண்ணுங்கிட்டதான். அப்ப வந்து நீங்க மைக் திறக்காம இப்ப வந்து ஏன் தலைவர் சும்மா தாண்டா கொடுக்க வேணாம்னு சொன்னாரு, அவர்கிட்ட கேள்றாங்க. ஆமாமா அண்ணே, சும்மா முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு இவரும் திராவிடர் தான் அப்படின்னு எங்க வந்துட்டு அவர் சொன்னாருன்னு மட்டும் எனக்கு கேள்வி வாங்கி கொடுத்துருங்க. இல்லைன்னா நான் உங்களை போன் பண்ணி கடிச்சது அது புரியாம தான் அவரு உட்கார்ந்து இருக்காரு சும்மா. அவரு ஏங்க இங்க உள்ள அப்படி அந்த பதில வாங்கி கொடுத்துரு, இல்ல போன் பண்ணி உனக்கு கடிச்சு வச்சிருவான். யோ இரியா, சத்தியமா யோ பாக்டீரியா உன்ன செம்மடி அடிச்சிருவேன் நானு. நான் சும்மா இருக்கிறவங்க என்ன வந்து எதுக்கு வம்பு எடுத்து விட்டுறதுன்னு தெரியல. யோ வடகலை, அது வேற எனக்கு போன் பண்ணி ஒரு கேப்பாரா. இங்க கேக்குற விஷயத்த தவிர்த்து விட்டுட்டு எதுக்குடா என்ன போட்டு போன் பண்ணி கேக்குறது நீ பாத்துருக்கல. அவன் போன் பண்ணி எப்படி கேட்பானு உனக்கு தெரியல. மூக்கா இரு, அந்த பெரியவர் மேல ஏத்தியா அந்த அளவு. சும்மா நீங்க என்ன கேட்டுக்குன்னா, என்ன பார்த்தா என்ன சைஸ்லடா தெரியுது, என்னையே செய்றீங்க அப்படின்னு கேட்டுருக்கணும். இல்ல இது வேணுமே பண்ணுவானுங்க, அது தனி ஒரு இது ஒரு தனி டீம் ஒண்ணு உண்டு. அது சும்மா அணைச்சு எடுத்து விடுவாங்க. சனிக்கிழமை மங்களம் பொங்க, அது காலையில இருந்து வீணுக்குன்னா வீணுமே வந்து என்ன இழுப்பானுங்க, வேணுங்கன்னு இழுப்பானுங்க. அது என்னன்னு தெரியாது. மூக்கா சும்மானாலும் திரும்பி உட்காந்து இல்ல அந்த ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த பெருசு எஸ்கேப் ஆயிடும் சும்மா, அந்த டிக்கெட் எஸ்கேப் ஆயிடும் எப்படி பார்த்தாலும். அதனால வெறும் டிக்கெட் ராஜ்பரோட நம்ம ஸ்பேஸ்ல இந்த மாதிரி ஸ்பேஸ்ல ஏதோ மனக்கட்டு வந்திருக்காரு. ராஜ்பரன் உங்க கருத்தை சொல்லிருங்க. ராஜ் வாங்க, அடிச்சு விடுங்க வாங்க. அவர்கிட்டதான் நானும் சந்தேகிக்க வந்தா, நான் அவர் கேட்கிற நிலைமையில இல்லையே. ஒரு முக்கிய தகவல் மட்டும் சொல்லிடுறேன் ராஜ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. யோ பாக்டீரியா பெருசு எனக்கு போன் பண்ணிட்ட ஆனதாச்சு, எதுக்குடா ஸ்பேஸா போடலன்னு சொல்லிட்டு. எதுக்கே அப்படின்னா, டேய் சும்மா நச்சுக்க போட்டு விடுறேன், நான் கோஸ்டுக்கு உட்காந்துக்கிறேன் அப்படின்றாரு. பெருசு இருக்கு பத்தியா, அது கேக்குறாரு மைக்கு கொடுங்க. கைய கால ஆட்டுறாரு. யோ இருக்கியா பாக்டீரியா, ஒரு நிமிஷம் மேடம் கூப்பிட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் உங்களை எல்லாம் சுட போறாரு. பெருசு வந்துருச்சு. டைம் ஆகி போச்சு. கை வைத்திய ஸ்பெஷலிஸ்ட் நீதான், அந்த அம்மாவோட ஸ்டடி கொடுத்து நீயே படிச்சு மாயில வச்சுக்க. நான் இப்ப லண்டன் இங்கிலீஷ் கத்துக்கணும், போய் டீச்சரை கூட்டு வா போ. இறங்க போக்கல லண்டன் இங்கிலீஷா, நம்ம ஊர் இங்கிலீஷே வராதியா மூசா? ஆமாடா, லண்டன் இங்கிலீஷ் டீச்சரை கூட்டு வா போ. இறக்கணும் போது அவனுக்கு கீழே. உனக்கு தமிழ் இங்கிலீஷே ஒழுங்கா வராது டாடி. லண்டன் போறாரு அவரு, அதுக்குதான் பாக்கெட் போட்டுருக்காரு அவரு. ஒரு இல்ல டாடிக்கு அந்த வயசுக்கு ஏத்த சவாசம் கிடையாது. ஒரு கட்டஞ்சாய குடிக்க வரீங்களா நாசமா போனவனுங்களா? இல்ல சும்மா இத்தனை பேர் டாடின்னு சொல்றமே, கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மரியாதை இருக்கு. இங்கிலீஷ் படிக்கிறது என்னடா வயசுக்கு நெஞ்ச தொட்டு சொல்லு நைனா. நீயா சொன்ன அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து கை வைத்திய பேச போட சொல்லி, இன்னைக்கு வந்து நீயா மூணு மாதிரி போய் என்ன எந்த மாதிரி டாடிக்கு இப்ப போர் அடிச்சு, இப்ப வெளிநாட்டு பிகர் வேணுமா? வெளிநாட்டு அமெரிக்கா போகணும், சைக்கிள் எடு போலாம்னு மத்தியான் இவனா கூட்டு போறீங்களா? ஒன்னா நாசமா போனவனுங்களா? ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இது தாண்டி போகாது. இல்ல கார்த்தி, அங்க யாரு தலைமையாவது கைய வச்சு இறங்கிடுவாரு இவரு. மூக்கா இறங்கி ஜாலியா போயிட்டே இருப்பாரு. கட்டதரை யோசிச்சு பாருங்க,
போனா போட்டு என்கிட்ட சொல்றது, ஏய் அந்த கைவியத்தை கூட்டு வாடா அப்படின்றது என்ன? இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா? மக்களே கரெக்ட்னு சொல்றாருங்க. மக்களே அவதூறு பரப்பிட்டு யார் நம்பாதீங்க. எப்பயே ராஜ் இறங்கி போயிட்டே பாரு, கோச்சுட்டு போய் தொலை. ஐயோ பெருசு, நீ சொல்றது எவனும் நம்ப மாட்டாங்க. எதுக்கு இந்த ஆக்டிங் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? நம்பாட்டி போங்கடா. மூஞ்ச பார்த்தாலே 3/4 கிலோ தெரியுது, நீங்க என்ன எவ்வளவு கட்டி கொடுக்குறேன். இதுல வேற உன் பிள்ளைங்கன்றது 4 பேரை காஜிலே வளர்த்து வச்சிருக்கிறீங்க. ஒன்னு ஆட்டோ கையில பிடிச்சிட்டு சுத்துறான், இன்னொரு வருவான் கார்த்தி தோல் தூக்கி போட்டு காலையில வருவான் அவன். சரி தவக்கலைட்ட கேள்வி கேட்டையே, அங்கிட்டே போங்க விடுங்க. இந்த மாதிரி வர வேண்டியது எங்கேயாச்சும் சும்மா பாருங்க, டாடி எங்கேயாச்சும் வர வேண்டியது ஆசைப்பட்டு எங்கேயும் பாட்டு பாட மாட்டாங்க. யோ பாக்டீரியா, எனக்கு போன போட்டு அந்த கைவித்திய ஸ்பேஸ் போடுறே இல்லையா? இல்லையா, டைம் இல்ல அப்படின்றா. நீ போட்டு கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன்றது. இனிமேல் மகேஷ் கூப்பிட்டு நானே போட்டுக்கிறேன் போ. டேடி என்கிட்ட சொல்லு டேடி, நான் போடுறேன் நைட்ல. இல்ல நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், மூடி கிளம்பு. மகேஷ் கூப்பிட்டு நானே போட்டுக்கிறேன் போடா. நீங்க வேற நம்பி எல்லாம் போட்டீங்கன்னா முடிஞ்சு பேக்டி, அதெல்லாம் முடிஞ்சு. டாடிக்கு இது கூட செய்ய மாட்டேன் தானே. இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, இறங்கி கீழே போய் டிஎம்ல இருந்து கேட்பாரு, இதை கேளு அதை கேளு அதை கேளு. வந்த மனுஷன் இறக்கி விட்டீங்க, இருங்க ராஜ்புர பேப்ல எல்லாம் வாங்க, மறுபடியும் ட்யூன் பண்ணுங்க ஸ்பேஸ. வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஏங்க சாட்டர்டே அன்னைக்குமா இப்படி பண்ணிட்டு இயர்லி அப்படி பண்ணீங்கன்னா எப்படிங்க தூங்குறது எல்லாரும்? ஆமாமா தவக்கலை மேலே தப்புங்க, விடுங்க. அவர் தாவிட்டாரு. அவரு காலையில இருந்து ஸ்பேஸ் ரணகலமா ஓடிட்டு அந்த அஜய் டிவிக்கு யாருன்னு இவ்வளவு டிஎம்மா? யோ அந்த ஆளு யாருன்னு தெரியாதுங்க. ஏங்க அவன் நம்ம யாருன்னு தெரியல, நம்ம சீமானோட 2வது கைங்க. அது நேரம் வந்திருக்கு, அது மெனக்கட்டு இப்போ ஐடி ஃபுல்லா அதோட டீட்டெயில் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கு. பாய் இருங்க பாய், உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கிட்ட இருக்கும் பாய். டெலிட் பண்ணுறது வேஸ்ட்டு. எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் உள்ளே வந்துருச்சு, மெனக்கட்டு டெலிட் பண்ணாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். ஓ மூக்கா, அந்த அம்மா சொன்னேன்ல 2G இதுல உட்காந்துருக்காங்க பாரியா, நான் உனக்கு இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டேன். ஓ இது மகேஸ்வர் மேடமா? மகேஸ்வர் மேடம் இங்க. யோ பாக்டீரியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, அவங்க மேடம் இங்க வர சொல்றாங்க. ஏங்க அவங்க இது வட சென்னை ஆண்ட்ரியா மாதிரியும் அவங்க இது வந்து எனக்கு சத்தியமா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்க. இது வேற வழி இல்ல. சரி யோ பாக்டீரியா ஹோஸ்ட் இருக்கீங்களா? ஆனா இருக்கணும், சொல்லுங்க. இருக்காரு மேடம் இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு வந்தா ஓகேவா? யாருங்க? அது உங்களுக்கு கை வைத்தியம் மேடம். ஓகே டாடிக்காக இது பண்ணலாம் சார். ஏங்க கச்சேரி ஆரம்பம் படத்துல வந்து உங்க கடை வியாபாரமே ஆகாது, செண்டு கடை. யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, ஆனா கடை வியாபாரம் ஆகும். நீ வாய் விடாம இருந்தா சரி. இரு மேடம், இப்போ நான் கேக்குறேன், மேடம் வாங்க அப்படின்னு சொல்றேன். அண்ணே சுமோன்னு அன்னைக்கு எதா இருந்தாலும் இந்த மூக்கா மேலேயே எழுதுங்க. அவரு வந்துட்டு வெஞ்சர்ஸ் பேசுறாருன்னு என் கையில கொடுத்தாரு. அதனாலதான் அன்வான்டா 2 வேர்ட்ஸ் வந்துருச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எதா இருந்துச்சுனாலும் அந்த மூக்கா பெரியவர் மேலேயே எழுதுங்க. இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல, சும்மா பாத்துங்க. பாதிக்கப்பட்ட லிஸ்ட் எடுப்பீங்க. இந்த ஆளு எதுக்கு இந்த வாக்குமூலம் கொடுக்குறான், எதுக்கு கொடுக்குறான்னு பாதிப்பு வேற ஒண்ணும் இல்ல. இருங்க மேடம் வரணுமா வர வேணாமா? அதுக்கு முன்னாடி இவ்வளவு. ஆனா மேடம் வரட்டும், ஸ்பெஷல் இல்லையா? அது காணாம போச்சு. ஆனா பேக் நீங்க நினைக்கிற மாதிரி மேடம் அது கிடையாது. அத நான் சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. அதை விட்டு தள்ளு, பெருசு காணாம பத்தி இருக்காரு. அவர் வருவாரு. மேடம் வந்தா அவர் வருவாரு. இவங்க நீங்க யாருமே லூஸ் வாய் பேச
இல்ல சுமன் அத மேடம் வரட்டும், கை வைக்க மேடம் வரட்டும். நான் எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்ல நீ அப்படியே இல்ல வடகுல அப்படி விட்டு கார்த்தி, ஐயோ உங்களுக்கு அந்த மேடம் கம்முன்னு யாருன்னு தெரியல இருக்கியா கார்த்தி? எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் அப்படியே தூக்கிறேன். மேல டேக் பண்ணி கார்த்தி டாபிக்ல. அது வேண்டாம் வேண்டாம், ஐயோ மாம்சம் அப்படியெல்லாம் வேஸ்ட். இல்ல அதெல்லாம் எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் டேக் பண்ணி விடுறேன். யோ இல்ல பாக்டீரியா கொஞ்ச நேரம் இன்னைக்கு இதுக்கு டேடி தாயா வந்து இல்ல பேக்டரி உங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கும் பேர் இருக்கா. இருக்கட்டும், அது கிடக்குது போது. இன்னைக்கு டேடி வந்து பாடி ஆக்காம விட மாட்டோம் நம்ம. யோ இரியா ஒரு நிமிஷம் இரியா. ஏயா பாக்டீரியா ஆர்வத்துல வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி வேகத்துல மொட்டை அடிச்ச கதையா ஆயிடக்கூடாது. டேடி மொத்தமா எஸ்கேப்பியா. நீங்க ஏதோ பழி வாங்க போறேன்னு சொன்னேன்னு எஸ்கேப் வந்துட்டாரு. அந்த பெருசு 3 மணிக்கு கவிதை போடும்போதே தெரியும் ஏதோ வேலை கொடுத்துட்டு இருக்குன்ட்டு. ஃபாரின் ஆண்டி தான் இருக்கும் கருதி கரெக்டா. யோ நீங்க பேசாம இருந்தாதான் என் மேடம் வருவாங்க. இது என்ன என் பழப்பையே நாரடிச்சிருங்க பொழுது. சும்மாண்ணே அது ஃபாரின் மேடம் தானே சும்மாண்ணே. இது டேடி 3:30 மணி 4 மணிக்கு போஸ்ட் போடும்போதே தெரியும். குட் மார்னிங் போடும்போதே தெரியும். எல்லாரும் தூங்கும் போது குட் மார்னிங் போடும்போது எனக்கு அப்பவே டவுட்டா இருந்தது. நீங்க மீட்ல போயிருங்க. அது வந்து அப்படியெல்லாம் நம்ம ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அது ஏதோ வருவாங்க ஒரு ஃபன்னா. அந்த கடையை வந்து வியாபாரம் பண்ணலாம். விற்காத செண்டு, விற்காத மாத்திரை, விற்காத பொம்மை, இதெல்லாம் விற்கணும்னா எடுத்து வச்சு வித்துட்டு போகலாம். அவ்வளோதான். அப்பதான் இல்ல டேடியை நீங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துரும், அவ்வளவுதான். ஹலோ எங்க பாருங்க, இல்ல வேலை தான் கூட மாட்டியா? கீழே சும்மா கூப்பிட்டு மேலே ஒம்பது இருக்கிறீங்க. என்ன பெருசு? 10 ரூபா இருந்தா கொடுங்க. வேலை தான் கூட மாட்டீங்களாடா? வேலை டிக்கெட் போட்டுட்டு 10 ரூபா இருந்தா கொடுக்குவா? 10 ரூபா இருந்தா கொடுங்க. டிக்கெட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 50 ரூபா கொடுத்துருக்காங்க. உனக்கு 250 எனக்கு 250. யோ மூக்கா, உனக்கு 250 எனக்கு 250. யாரும் 50 ரூபா 100 ரூபா 9.45. 10 ரூபா இருந்தா கொடுங்க. 50 9.45. யோ 25 பைசாக்கு எங்க 50 பைசா 25 இல்ல அவர் சொன்னது வந்து பிளைட் எப்ப லேண்ட் ஆகும்னு சொல்றது. பிளைட் வந்து 9:45 லேண்ட் ஆயிரும். அதான் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன் பாரு. 50 ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிறாங்க. மூக்கா நம்ம அந்த குடும்பத்திலே வாழ்ந்து வந்த ஒரு ரத்தம். நியாயம் பண்றீங்க. எப்படி நாசமா போனவங்களா? வேலை வாக்க பிடிக்கிறாங்க. இல்ல சும்மா அட்மிட் பண்ணா வச்சு பேசணும். 10 ரூபா இருந்தா கூட நாங்க எங்க உங்களுக்கு கேட்கறக்கா தானே அப்படியே இருக்குது. பரவாயில்ல நைனா, நீ போய் பண்ணுறியா நைனா? அதாவது என் வாழ்க்கை நீ திரும்ப திரும்ப காமிச்சுனே இருக்கிற. அதுதான் அதுக்குதான் நீ ஒரு பெரிய நைனா. சரி ஓகே, அப்படியே கடையை சாத்துவான், இந்த பக்கம் போவான். மேடம் மரியாதையா யோ பாக்டீரியாவும் ஸ்டேஷன் வரமாட்டாங்களா மேடம்? நீ போட்டாதே வருவாங்களாமா? ஆமா, யாரு போட்டாலும் நான் வரமாட்டேன், நீ போட்டா வரேன்றாங்க. அது நான் என்ன பண்ண? நான் எப்படி வேற மாதிரி கேக்குது. அது ஓகே, அதை விடுங்க. கூப்பிடுங்க, இங்க கூப்பிடுங்க, கோர்ஸ் கொடுப்போம். நீங்க வாங்க. இல்ல எனக்கு தான் புரியலையா இல்ல யாருக்கும் புரியலையா? இல்ல ஏங்க அவங்க ஒரு கோஸ்ட் கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப எப்படி இத்தனை பேர் கோஸ்ட்னு மஸ்க் தான் அதை டெவலப் பண்ணணும், நம்ம பண்ண முடியாதுல்ல. ஏண்டா பாக்டீரியா இல்ல கோஸ்ட் இருக்கியாடா? கோஸ்ட் இருக்குறியா? கோஸ்ட் இல்ல குதிச்சிட்டியா? ஹோஸ்டா இருக்கிறாங்க, கோஸ்டா இருக்காங்க. ஆனா 2 பேரும் குதிச்ச மாதிரி நடிக்கிறானுங்க. நான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன். சனிக்கிழமை அதுமா நான் எப்படி குதிப்பேன்? ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காரலாம். இப்படியே எங்கிட்ட வண்டி திருப்பி ஓட்டி சிக்கன பூரா கீழே இறங்கி ஓடிடுறானுங்க. போங்கடா. வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த பக்கம் பிரபலங்களை கூப்பிட்டு நம்ம ஹோஸ்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒர்க் இல்லை. அதனால நம்ம இப்படியே இருக்கோம். டேடி பேச கலைச்சு விடாதுங்க டேடி. ஆனா எல்லாரும் இருக்காங்க, ஒன்னும் கலையல. பெருசு வயசான காலத்துல எதுக்கு இது பண்ண போறீங்க இந்த வேலை?
ஐயோ கம்முனுடா டேய், நீ வேற அந்த ஆளு எதுக்குயா போட்டு வம்பு இழுக்கிறீங்க? அது பாவம் பாவம் ஏன் பாக்தி உனக்கு கோவம் கொடுக்கறதுக்கு ஆளே கிடைக்கலையா? ஏண்டா டாடி கீழே 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 இசாட்ட கொடுத்துரு. சும்மா மீட் போட்டு ஆதட்டு இன்னைக்கு. இல்ல பகல இருக்கும்போது உங்களை எல்லாம் எடுத்து நான் தான் எடுத்தேன். அவர் கேக்குறீங்க இப்போ. இல்ல நானே ரொம்ப நேரம் மைக் ரிக்வெஸ்ட் இருந்தேன். உத்ரா வந்து கோவஸ்ட்ல இருந்தாங்க. அவங்களே வந்து என்னோட மைக் ரிக்வெஸ்ட் அவங்க அப்பவே போயிட்டாங்க போல. அது காமிக்கல போல. அது போயிடுச்சு. அது போனதே காட்டவே இல்லை. நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் கார்த்திகே கொடுத்தேன். அவர் பேப்ல எனக்கு காட்டவே இல்லை. ஏதோ பக் ஆயிடுச்சு. பக் போல. நான் முக்கானா உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நானு. சும்மா இங்க வந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காங்க. நான் வரேன்னா ஆனா இல்ல கார்த்திக் உண்மைக்கு சொல்றேன். அவரு எங்க நைனா வத்திட்டாதீங்க. அவர் வந்து எங்க நைனானா நான் சொல்றது வந்து உண்மைக்கு வந்து எங்க நைனா தான். அவரு ரொம்ப சூப்பரான மனுஷன் அவரு. யோ நைனா மஸ்குமே உங்களுக்கு அடிமையா இருப்பான்னு கேட்டா கார்த்தி. ஆமா நாங்க தான் வச்சு ஆட்டுறோம் மஸ்கையுமே. வேற வழி இல்ல. வியாபாரம் ஆகணும்ல. நீ எல்லாம் காசு நைனா நான் மஸ்கே போட்டு சாவச்சிருவேன் நானு. கம்முன்னு. ஆனா நைனா வந்து எனக்கு நைனா தான். அதாவது எங்க அப்பாவுக்கு அப்புறம் இன்னொருத்தர் நைனான்னு கூப்பிட்டுக்கிறேன்னா அவர் தான். அந்த ஆளுக்கே தெரியும். அந்த ஆளுகிட்டே சொல்லியிருக்கிறேன். சும்மா நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே டேடின்னு கூப்பிட்டது அந்த ட்ரெஸ் மட்டும்தான். நம்ம 1008 சொல்லலாம். டேடின்னு மனசார கூப்பிட்டது இந்த ஆளை மட்டும்தான். அவர் வந்து சின்னவங்கிட்ட பேசுவாரு. அது ஆளு அந்த டிபியும் வச்சு ஊரை ஏமாத்திட்டு கிடக்குது. அதெல்லாம் கிடையாது. அந்த ஆளு வந்து ஒரு நமக்கு தெரியும். ஆமா அந்த ஆளு வந்து ஒரு முக்கியமா நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீங்க என்ன ஆத்திட்டு இருக்கீங்க? அங்க பாரு, இது காசி தமிழ் சங்கம் போனவங்கள விட்டுட்டு ஓடியாந்துட்டானோ. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள மீட் இருக்கு. அந்த நியூஸ் பாத்தீங்களா இல்லையா? தெரியல. இருங்க, புதுசா கோஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாப்போம். அவங்க வந்து வரல போல. வந்துட்டாங்களா? ஆனா அதுக்கு மட்டும் டிஃபால்ட் அக்செப்ட் ஆயிடுது சும்மா. அதுதான் மனசு மட்டும் போனியன்னு ஒரு பாட்டு வந்துச்சுல போய் ரீசெண்டா. அந்த மாதிரி அவங்க மட்டும் வந்துடுறாங்க. கீழே கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. இல்ல கார்த்தி, அந்த பாடல டெலிட் பண்றேங்க. இன்னொரு பாட்டு இருக்கு. எங்கடி போந்த எங்கடி போந்த அந்த மாதிரி பாட்டு பாடு. இந்த அக்கௌண்ட் யாரு? ஓகே முடிச்சு. நெக்கிட்டு போயிட்டீங்க போங்க. பிளாக்ட் அக்கௌண்ட் யாரும் அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. முடிச்சு. யார சொல்றீங்க? எந்த அக்கௌண்ட் சுமோ? கார்த்தி இவனுக்கு தெரியாதா? நான் பார்த்தது இல்லையே. ஆனா இல்ல கார்த்தி, இவனுக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டீன்னா நான் வந்துட்டு இனிமேல் ஸ்பேஸ்க்கே வரல. சத்தியம் தெரியாதுங்க. தெரியலதான்னு கேக்குறேன். நிஜமா இப்ப நம்ம நாட்டுல நான் பார்த்தது இல்லையே. இல்ல அவன் வந்து எப்படின்னா அவன் கன்னியாகுமரிக்காரன். முடிச்சு விட்டான். ஸ்பேஸே முடிஞ்சுச்சு. அப்பெல்லாம் இல்லண்ணே. அதுதான் போனுச்சு. கோர்ஸ்ல ரிமூவ் பண்ண சொல்லி அதுதான் கேட்டது. அதனாலதான் பண்ணி விட்டேன். இல்ல ஆனா சும்மா கண்ணுக்குலாம் நான் கோர்ஸ்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இப்ப மட்டும் அந்த கத்துது பாருங்க அந்த புள்ளி. பாத்தீங்களா? சொல்லுங்க. இருந்த பொம்பளை வருஷம் போட்டு வந்திருக்கு. உத்தரா பேஸ். சாவடிச்சிடுவேன். இருந்த லேடி வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ண நல்லா பண்ணணும் அந்த புள்ள. உத்தரா பேச உத்தரா. என்ன பார்த்தா சும்மா இருக்க மாதிரி தெரியுதா? அக்கா வந்திருக்கேன். சும்மா வேணாம் சும்மா ப்ளீஸ் விட்டுருங்க. கேக்கல. நான் கீழே போயிட்டு வந்தா வரேன். ஆனா சும்மா நம்ம தமிழ் சாங்ஸ்ல லேடி வாய்ஸ்ல பயங்கரமா உத்தரா மட்டும் தான் மிமிக்ரி பண்ணுவேன். அடிச்சு ஆளே கிடையாது. இல்ல நான் பேசவே இல்லை. இறங்கி போயிட்டு வரேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ பழைய ஹிஸ்டரி இருக்கணும்.
டாடி என்ன இந்த அடி அடிக்கிறாங்க, நீ வந்து கேட்க மாட்டீங்களா? எங்க நைனாவை என்ன தாண்டி எவனுமே கை வைக்க முடியாது. அடியே அவனு நைனா மேல கை அடியே வச்சா அவனு அடியே அவனு ஓர சனிக்கிழமை சந்தோஷத்துல இருக்கிறாங்க. பேசாம ஸ்பீக்கரை விட்டு கீழே இறங்கி உட்காரு. இல்ல எனக்கு புரியல. இல்ல ஒரு நிமிஷம், இவரு பெக்ல இருக்காரு என்னன்னு தெரியல. செவனேன்னு இருக்கப்போ இவரு வந்து எங்க போயிட்டேன்னு கேட்க வேண்டியது, வந்து மைக் வாங்கினா கீழே போன வேண்டியது. ஏய் காலையில உடனே போச்சோன்னு இப்ப போய் வாங்கி கேட்டுட்டு இருக்கு. நீ காலையில கொஞ்சம் தெளிவா இருந்தாங்க, நீ அப்ப போய் கேள்வி கேட்காம இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கிறப்போ. சரி எனக்கு ஓகே. எப்ப ஐயோ டைம் இருக்கோ அப்பதானே அது கேட்க முடியும். இருங்க ஊத்துறா நீங்க கொஞ்ச நேரம் சரி விடு கம்முனு. திங்கக்கிழமை அடிச்சுக்கலாம் விடு. சொல்றேன் புரட்சி பண்ணு நைனா, நீ புரட்சி பண்ணு. ஒன்னும் புரட்சியும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீயே பண்ணி நாசமா போ. நான் போய் அமைதியா தூக்க சும்மா நானே தமிழ்ந்துட்டு இருக்கிறேன், நீ வேற ஏன்டா? இப்ப டவர் கட் ஆகி போயிரு. அது வரைக்கும் நான் பேசி திட்டி தொலைங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு கேட்காது. இப்பவே திட்டிக்க. ஐயோ ஈரியா நைனா, நாளைக்கு காலைல போன் பண்றான். சின்னவங்க கிட்ட போன குடுக்குற, நீ செத்துட்டு. நீ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பேச வேண்டியது பேசிரு. நான் இருக்கேன்ல, பேசிரு. நானும் பேசிடுறேன். இல்ல அவ்வளவு, நானே ஸ்டேஷன் இறங்க போறேன். இதுக்கப்புறம் பேச முடியாது. டாடி சனிக்கிழமை அதுமா எல்லாம் ஆஞ்சநேயர் ஒரு போயிட்டு இப்பதான் வர்றோம். சும்மா ஏதாவது பேசிட்டு இந்த ஆளு வர வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சகவாசமே கிடையாது. ரிட்டையர் ஆகணும்னா எங்க போயிட்டு வர்ற வேணா. இப்ப டிஎல் எடுத்து போடவா நீ போட்டதல்ல. போயிட்டு அருகாம்பூடு வாங்கி கொடுத்துட்டு வர்றோம். சரி போய் வாய கூப்பிடி போய் ஆளப்பாரு. அவனை பெருசு இரு ஒரு நிமிஷம், ஒருத்தன் கூப்பிட்டு வரேன். அவங்க கிட்ட பேசிடுறியா நீ? அடியே நாளைக்கு எல்லாம் பேரும் செத்தீங்க, வீட்டை தனியா இருக்கு பாத்துக்க. வெறும் அவதூறா பரப்பிக்கிட்டு டாடி, இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது டாடி. டாடியை நம்பி வந்து நீ போய் மாமாவை கூப்பிட்டு போத போ. அவன் டிஎம் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டான்டா. இதோட டைவர்ஸ் பண்ண போறான். அவன் டைவர்ஸ் பண்ண போறான்ட்டான். நாங்க பொழுதுபோக்கு எங்கடா ஓடு கேட்க வேண்டியது. இல்ல கை வைத்தியம் இன்னைக்கு இல்ல, அவ்வளவுதான் முடிச்சு. நான் பாத்துக்கிறேன். விடு நான் பேசிக்கிறேன்டா. விடுறா. கார்த்தி கேட்டீங்களா? கொஞ்சம் கூட கேக்கல கீழே முறையில ஒரு டீல் பண்றாரு. ஆமா, அது புரியுது. எங்க ஹோஸ்ட் கேட்டுச்சா? எனக்கும் டிஎம் பண்றாரு, கூட்டு வான்றாரு. நான் போய் மேடம் வரீங்களான்னு கேட்டா அவங்க வர முடியாதுன்றாங்க. இவரு கேட்டா இவரு பேசிக்கிறாரா? அந்த 23 பேர்த்துல ஒரு ஆளா இருக்க போதுடா. டேய் ஏன்டா மிஸ் பண்ற பாவத்தை? விடுறா. தாயே கருமாறி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பாடி பெர்ஃபார்ம் பண்றாரு மூக்கான் அந்த பக்கம் போயிட்டு. சரி பரவாயில்ல, இதே வேலையா போச்சு இருக்கு. இது யார் இந்த அம்மா குறுக்கல? மூக்கான் இதே உங்களுக்கு வேலையா போச்சான், பார்த்து இருந்துங்க. ஏங்க மேடம் நீங்க யாருங்க? என்னையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. போச்சு பாம். காளி வந்திருக்கான். காளி இது எந்த காளி? நல்லா போற ஸ்பேஸ்ல அவனாச்சும் எங்கடாச்சும் பார்க்க முடியுமாங்க? என் மூக்கான் அநியாயம் பண்ணாதுங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ்ல அவன் பேரை சொல்றீங்களே, உங்களால என்ன? ஏன்டா உங்களுக்கு என்னடா இந்த சந்தனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவானாடா? 2 மணி நேரத்துக்கு ஒருத்தர் கூட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆள் கிடைக்கலாம் டாடிங்க மேல வேணும் கூப்பிட்டு என்ன வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அளவுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. ஆளு சைஸ் ஓகே, நம்ம நைனா இது பண்ணுவோமா? போய் இது என்னைக்கும் எடுத்து ஆமாடா அப்படி பண்ணு. அடுத்த வாரம் போடுவேண்ணா. தொட்டில யாரு பீக்கண்டா? அப்புறம் பேசணும். கம்யூனிஸ்ட் எல்லாரையும் பேசணும், எல்லாரையும் கடிக்கணும். கூட இருக்கவன் எல்லாம் பார்க்க கூடாது. ஒரு 2 நிமிஷம் சந்தோஷமா உங்களை தேடி வந்து 2 மணி நேரம் உட்காந்து வாங்கிட்டு போறாங்கடா.
அத நினைச்சா சரி ஓகே இரு. ஓகே அது கூட ஜாலியா போகுது டாடி. கூட இருக்கவன கடிக்கிறாங்க. அவங்க என்ன அதை சொல்றது? விட்டுருங்க, அது வேணாம் விடுங்க. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க போவான். இருங்க நம்ம சீரியஸா பேசுவோம். வேங்க வயல்ல யார் தொட்டியில என்ன கலந்தா? ஓகே டாடி நீங்க பேசுங்க. இங்க இருந்து டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. வேங்க வயல்ல என்ன நடந்துச்சு? பாப்பா மோகன் என்ன பண்ணார்? இனி நீங்க கேட்காது, நான் கீழே குதிச்சிருவேன், டவர் கட்டா இருப்பேன். மூக்க ப்ரோ, நம்ம வந்து நம்ம டாபிக் ரிலேட்டட் மூக்க ப்ரோ, சரிங்களா? பனையூர் பண்ணையர் அவங்களுக்கு ஒய் பிளஸ் சிகரெட் கொடுத்தாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது. அதை பத்தி நம்ம பேசுவோம் ப்ரோ. பார்ப்பனர்கள் அண்ட் தென் பாப்பா மோகன் என்ன பண்ணார் அவ்வளவுதான். கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி பேசுவான். அதை ஒட்டி போவோம். ஏதாவது சீஃப் கெஸ்ட போட்டு கூட்டு வந்து போட்டு ஸ்பேஸ அப்படி ஸ்பேஸ் போட்டா 30 பேர் இருக்கிறாங்க. இப்படி பேசினா 100 பேர் இருக்கிறாங்க. உனக்கு பாரு எப்படின்னு. இல்ல சீஃப் கெஸ்டா கூப்பிடுறவங்களே கம்யூனிஸ்ட் தான். அதுதான் ஜோக்கு. சரி ஓகே. கடிக்கிறதும் கம்யூனிஸ்ட், கூப்பிடுறதும் கம்யூனிஸ்ட். சரி வாங்க அங்க இருந்து போவோம். இருங்க ஒரு அற்புதமான ஒரு ஆள் வருது. பாக்டீரியா, இந்த ஆளை ஹேண்டில் பண்ணுங்க. பாக்டீரியா உங்களோட திறமை இப்போ இறங்கி போக வேண்டிய நேரம் வந்துச்சு நினைக்கிறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா யாருன்னு இருங்க, ஒருத்த வந்திருக்கான். அவனை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. உலகத்துல நீங்க தான் சிறந்த ஹோஸ்ட். யாருங்க? நம்ம ஸ்பார்க்டஸ் வந்திருக்காப்ல. இவனதானே ரொம்ப நேரமா நோண்டிட்டு இருந்தோம். ஏய் குமார் அமைதியா ஆகி நீ எதுக்குற ஸ்பீக்கர் வந்த உட்காந்து கேள்றா. ஏய் அண்ணனை திட்டாதீங்க. அண்ணன் பிபி மாத்திரை போட்டு வந்தியாண்ணா? ஸ்பார்க்டஸ் சொல்லுங்க தோழர். அந்த ஆளுகிட்ட பிபி மாத்திரை போட்டு வந்துட்டீங்களா? இல்ல அந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது. ஸ்பார்டகஸ் கிட்ட இல்ல திரும்ப கேள்வி கேட்க கூடாது. ஸ்பார்டகஸ் சொல்லுங்க. நான் ஆபரேஷன் ரெண்டு ஆஃப் போட்டீங்களா தல? 2 கோட் ஒரு ஆஃப். அத இல்ல ஸ்பார்டகஸ் தெளிவா சொல்லுங்க. ரெண்டு ஆஃப் இல்ல 2 கோட்ரா? இல்ல அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. நான் மெதுவா தான் அடிப்பேன். மெதுவா. அண்ணா அந்த மாதிரி ஆள சும்மா அண்ணா அந்த மாதிரி ஆளலாம் கிடையாது. அண்ணா ரெண்டு குவார்டர் எடுத்து வச்சு பார்த்தாலே வாமிட் எடுத்துரும். தயவு செஞ்சு டாபிக் மாத்திராதீங்க. அவர் கூட இதோட டிராவல் பண்ணுங்க. ஏங்க ஸ்பார்டகஸ் அது எப்படி ஆஃப் அடிப்பீங்க அப்படின்னா 90-90 30-30 இல்ல அந்த மாதிரிலாம் 30 அடிக்க மாட்டேன். 2 அடிச்சுட்டு ஒரு 2.5 அடிச்சுட்டு ஒரு குவார்டர் வந்து டிசென்ட் அடிச்சேன். அடுத்த குவார்டர் கட்டிங் வந்து ராவ் அடிச்சிட்டேன். ஓகே சொந்த காசுல. ஆமாமா அதுதான் சொந்த காசுல. ஆனா சீமான் தேவலடா உனக்கு டேய். அதுதான் இருங்க டாபிக் மட்டும் மாத்தி போயிடாதீங்க. அதாவது நம்பர் சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுறேன். கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் அவனை. இல்ல வண்டி இல்ல ஸ்பேஸ் அப்படியே வண்டியில ஏத்துங்க. பாக்டீரியா ஓகே டாடா பை பை. இருங்க நான் அவனை பாத்துக்கிறேன். இல்ல நீங்க ஸ்பார்டகஸ் நானே வண்டியில தானே போறேன். ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். ஐயோ பேசி மூஞ்சிக்கலாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டு வாங்க. நாங்க பாத்துக்கிறேன். ஸ்பார்டகஸ் நீங்க சொல்லுங்க. இந்த எப்படி அது டக்குன்னு எப்படி வாங்கி அடிச்சீங்களா? காலைல கையில காசு வச்சா எப்படி? இல்ல நான் ஆக்சுவலி நான் வந்து அடிச்சா 3 குவார்டர் கீழே அடிக்க மாட்டேன். நான் வந்து அந்த குறிக்கோளோட இருப்பேன். 3 குவார்டர் கீழே அடிக்க 3 குவார்டரா? ஐயோ அப்பனா ஒரு ஃபுல்லுக்கு முக்கா தான் கம்மியா போடு. 3 குவார்டர்னா முக்கா அடிக்குறாங்க இவன். சரி அதான் சொல்றேன். 3 குவார்டர்லாம் வாங்குனா மோந்து பார்த்தாலே நீ செத்து போயிடுவ. எவன்கிட்ட காதை விடுற? இல்ல வெயிட் பண்ணுங்க அடிப்பான். கம்முன்னு இருங்க. அவன் சொல்றது கேளுங்க. நான் உண்மையா ஒத்துக்கிறேன். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து உண்மையை சொல்றேன். நான் வந்து இப்ப வந்து நான் சும்மா மாதிரி தான் டைம் பாஸ்க்கு தான் வரேன். நான் வந்து சீரியஸா பேசுறேன். நீங்க வந்து இது மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேசுவேன். என்னை வந்து தூண்டி வர மாதிரி பேசுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப நீங்க இருக்கீங்கல்ல கூதி. நான் உங்ககிட்ட சொல்றது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்னா இது வந்து ஒழுக்கமான ஒரு ஸ்பேஸ்.
ஏன்னா பாக்டீரியா ரொம்ப நல்ல மனுஷன். இல்ல ப்ரோ, நம்ம கெட்டதை பேசுவோம்னா அவர் ஜேம்ஸ் பாண்ட் தான் ஒத்துக்குவான். சரக்கு அடிக்கலாம் அவர் ஜேம்ஸ் பாண்ட் தான், சுட்டு தள்ளிடுவாரு. இவர் எவ்வளவு குவார்டர் எப்படி கலந்து அடிச்சாருன்னு கேட்போம். இல்ல ஆக்சுவலி டெவில்ஸ் அட்வொகேட் ஏபிடின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? டெவில்ஸ் அட்வொகேட்னு சொல்லி சொல்லுவாங்க. டெவில்ஸ் அட்வொகேட்னா we have to communicate. ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம், அதான் டெவில்ஸ் அட்வொகேட். இப்போ நான் 10 பேர் ஒரே டாபிக் பேசிக்கிட்டு இருந்தோம்னா எதிர்த்து ஒருத்தன் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக் பேசுவான். இப்போ வந்து நாரதர் கழகம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, நாரதர் கழகம் நன்மையில முடியும், அதுதான் டெவில்ஸ் அட்வொகேட். அந்த மாதிரி டாபிக் நான் பேசுவேன். என்னை பத்தி பெரியாரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் வந்து பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொல்லி கேட்டா அதை வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா கீழே இருக்கிற 10 பேர் வந்து கேட்கணும். ஸோ அதுதான் என்னுடைய தீம். ஓகே. ஸோ ஓகே, இந்த திஸ் இஸ் கால்ட் டெவில்ஸ் அட்வொகேட். அது வந்து ஏபிடின்னு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அற்புதமான பேச்சு போகுது. இப்போ நீங்க வந்து குவார்டர்ல தண்ணி கலந்து அடிச்சீங்களா இல்ல தண்ணி கலக்காம அடிச்சீங்களா? இல்ல நான் வந்து ஒரு குவார்டர் வந்து தண்ணி கலந்து அடிப்பேன், ரெண்டாவது வந்து தண்ணியில கலக்காம அடிப்பேன். ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே முதல்ல தண்ணி கலந்து அடிச்சீங்க. முதல்ல 90யோட தண்ணி கலந்து அடிச்சீங்களா இல்ல? ஆமா. ஆக்சுவலி வந்து நான் வந்து சரக்கு வந்து குடிக்கணும், பெருசா அடிக்கலாம் அடிக்க மாட்டேன். குடிச்சா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து அனுபவிச்சு குடிப்பேன் நான் வந்து. ஸோ வந்து எப்படி ப்ரோ அது அனுபவிச்சு குடிக்கிறது எப்படி? அது அற்புதமான. அதாவது வந்து சுத்தி இருக்க எதுவுமே நினைக்கவே கூடாது. நம்ம குடிக்கிறதுனா எதை பத்தியும் கவலையே கூடாது, ஊத்திக்கணும். சில பேர் வந்து குடிச்சிட்டு பக்கத்துல ஊத்திட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆக்சுவலி வி ஹேவ் டு, நான் வந்து அப்படி குடிக்காரன்னு சொல்லி காமிக்க அந்த மாதிரி இல்ல. நம்ம இல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க, அது நல்லா இருக்குது. இங்கிலீஷ் Actually, I just want to tell you something. This is my fucking business. I am taking drinks. I don't want to bother about something else. So this is my fucking risk. I have to concentrate my drinking. நல்லா இருக்கு. சொல்லுங்க இங்கிலீஷ், ஆங்கிலம் கலங்கறத படிக்க சார். அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படி போங்க, அது நல்லா இருக்கு. ஃப்ளோல சூப்பரா இருக்கு கேக்க ஃப்ளோ. இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கள. நான் என்ன சொல்றேன்னா, நான் உண்மையில நான் வந்து சீரியஸா சொல்றேன். ஜெனுவனா இங்கிலீஷ்ல பேசுற சுண்ணி அப்படின்னு சொல்லலாம் கோவத்துல, ஆனா சொல்ல கூடாது. ஜெனுவனா நீங்க பேசுங்க ப்ரோ. கோ ஹெட் ப்ரோ. சீரியஸா நான் சொல்றேன். நான் ஓப்பனா சொல்றேன். 12:15 ஒரு குவார்டர் அடிச்சேன். 2:30 வந்து இங்கிலீஷ். ஆனா பைத்தியக்கார பேக்குதியே, இங்கிலீஷ்ல